ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரெடி வருதுன்ற பார்ப்போம். இன்னைக்கான டேரட் கைடன்ஸ் என்ன வருதுன்ற பார்ப்போம். பல பிரச்சனையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பிரச்சனையை எப்போ எடுத்து வைக்கும் முதல்ல ஒவ்வொரு தடவும் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு உங்களால் முடியலன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்க. உங்களோட ஹார்ட் சக்ரா ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்குது. வர காலங்களில் சிங்கம் மாதிரி எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. உங்களோட அடுத்த ஸ்டெப்பு ப்ராப்பராக நடக்கும். நீ எடுத்து வைக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்பும் வெற்றி பாதையாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களோட குலதெய்வம், உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்கள் இஷ்ட தெய்வம் எல்லா ஆசீர்வாதம் நிறையாவே இருக்குது. ஸோ இனி நடந்ததை மறந்துட்டு புதுசாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நினைங்க. ஸோ இப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற நீங்கள் திட்டம் போட்டபடியே நடக்கும். ஓகே, உங்களோட என்ன ஹார்ட் ஒர்க் கஷ்டப்படுறீங்க, ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, பார்த்தீங்கன்னா அதுக்குரிய பலன் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக இனி வர காலங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. வெற்றி பாதையை தான் நீங்கள் நோக்கி நடந்து போக போகிறீங்க. ஸோ அதோட எனர்ஜி லெவல் நல்லா பார்க்க முடியுது. இத்தனை நாளாக ஒரு பிரச்சனைகிட்ட அடிக்ட் ஆகிருப்பீங்க, ஸ்டக் ஆகிருப்பீங்க. உங்களுக்குள்ளே என்னடா இவன்ட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப பெரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கோமே, ஒரு வேலையிலையும் சரி, இல்லை பிடிக்காத ஒரு பார்ட்னர்கிட்ட நீங்கள் மாட்டியிருந்தா கூட கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் நினச்ச மாதிரி இல்லையேன்னு ஒரு வருத்தம் பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் எந்நேரம் டென்ஷன் தான், கோவப்படுறீங்க, கோவங்கள் அதிகமாக வருது. உங்களோட நீங்கள் நினச்ச காரியம், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது, நீங்கள் ப்ரே பண்ணுற விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ யூனிவர்ஸோட கைடன்ஸில் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அது மன ரீதியாக இருக்கலாம், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, உங்கள் பாஸ் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது அந்த பிரச்சனையும் தீரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டார் மாதிரி மின்ன போகிறீங்க. அது கூடிய சீக்கிரம் அதுக்குரிய அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். என்ன மாதிரி அறிகுறினா, உங்களோட ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க, 1111 பார்ப்பீங்க, 777 பார்ப்பீங்க. 777 பார்த்தா ஒரு லக்கஸ்ட்டு விஷயம் கண்டிப்பாக நடக்கும், ஒரு லக்கியான விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு நினைங்க. ஸோ ஃபெதர்ஸை பார்ப்பீங்க, எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, கோயிலுக்கு போவீங்க, ரொம்ப நேரம் கோயிலில் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது எல்லாரையும் போவோன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சிக்னல்ஸ்லாம் உங்களுக்கு கடவுள் மூலமாக கிடைக்கும். அதே உங்களுக்கு தெரியும் நமக்கு ஒரு நல்ல டைம் நடக்குதுன்றது. ஸோ பழைய விஷயத்தை கஷ்டப்பட்டுட்டோமே, இனிமேல் இப்படி தானா, நமக்கு அவ்வளோதானா வாழ்க்கை அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையும் மாறும், மாற வேண்டிய டிசிஷனுக்கு வரும். ஸோ உங்களோட பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை லவ். உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, ஒரு கம்யூனிகேஷன் ரீதியாக இது பிரச்சனையாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீரும். நல்ல கம்யூனிகேஷனாக இனி வர காலங்களில் நடக்கும். ஸோ கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஏன்னா பல கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. நம்ம செலக்ட் பண்ண பார்ட்னர் ரைட்டா தப்பா அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஸோ
நீங்கள் ட்ராவல் பண்ணுற விஷயங்கள் அது என்ன மாதிரி விஷயமா இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை லவ் ரீதியாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க, இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, அடுத்த பிஸ்னஸ்க்கு ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி தான் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸும் சரி, அந்த வேலை வாய்ப்பும் சரி, லவ் அடுத்த ஸ்டெப்புக்கும் சரி ஒரு நல்ல மாற்றம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஒரு க்ரோத்தை பார்க்க போகிறீங்க, நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். அது ஒயிட் ஹார்ஸை பார்ப்பீங்க. ஒயிட் ஹார்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் போகிற பாதை ரைட் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுக்குள்ளே நீங்கள் போகிற பாதை ரைட்டுன்றதை வந்து உணர்த்தக்கூடியது தான் அந்த ஒயிட் ஹார்ஸை பார்ப்பீங்க. எதுலையாவது பார்ப்பீங்க, ரோட்டில் போகும்போது ஒரு பிக்சரில் பார்க்கலாம், பெரிய பிக்சரில் பார்க்கலாம், ஃபோனில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. அது ஒரு நல்ல ஒரு சிக்னலாக நினைங்க. நீங்கள் போகிற பாதை ரைட் அப்படின்றத காட்டக்கூடியது. ஸோ பல கன்ஃபியூஷன், ரைட்டாக தப்பா, இந்த பர்சன் நம்பலாமா, இவங்களை நம்பலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் வந்து யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்றது ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஸோ ஒரு சில பேரை நம்பி தான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போ எல்லாருமே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சனும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற பார்ட்னரும் சரி நம்ப வேண்டிய சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க. நம்புங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மணி ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்பி தான் ஒரு சில விஷயத்த நீங்கள் ப்ராஃபிட் வாங்க முடியும். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஒர்க்லேயும் உங்கள் பர்சனை பற்றியும் உங்கள் பிஸ்னஸை பற்றி தான் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்க போகுது. உங்கள் லைஃப் மாறக்கூடிய க்ரோத், நல்ல க்ரோத்தை கொடுக்க போகுது. ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்ற பார்ப்போம். ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். லுக் ஃபார் அ சைன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சைன் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அந்த சைன் வந்து உங்களுக்கு வந்து அது பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். கம்யூனிகேஷன் ரீதியாக நீங்கள் யார்கிட்ட பேசுகிறாலும் சரி, உங்கள் பர்சன்ட்ட பேசுகிறாலும் சரி, பிஸ்னஸ் சம்மந்தமாக இல்லை கேரியர் உங்கள் ஜாப் சம்மந்தமாக யார்கிட்ட பேசுகிறேன் கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க. பேசும்போது ஒரு செகண்ட் யோசனை பண்ணி பேசுங்க. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இதே மாதிரி இருக்காது. வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஸோ குட் சைன், இட்ஸ் கோயிங் டு பி ஹேப்பன். ஸோ எப்பயுமே வந்து ஏஞ்சல்ஸ்ட்டு கேளுங்க. ஏஞ்சல்ஸ்ன்றது கூடவே வந்தால் அவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப்பை கேளுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான வழியை காட்டுவாங்க. ஸோ யூஆர் ரெடி, ரெடியாக இருந்துக்கோங்க. உங்களோட வாழ்க்கை மாற்றத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டுருக்கீங்கன்றது ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.